ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஆல்பம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா 1236 இந்த சைஸுக்கு தான் வந்து அது இன்ச்சஸில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட்டிவ்க்காக இது வந்து பிரைடுக்காகவே வந்து அந்த பேஜ் ஒதுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் ஒன்று லே அவுட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் லே அவுட் ஏன் நான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக ஓகே இதில் என்னென்ன பண்ணியிருக்கான்னு, ஏன்னா சிம்பிளாக நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணாலே போதும். இனி ஒன்று வெளியே இருந்து எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ண தான் க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் கொண்டு வர முடியும். எப்போயுமே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் காட்டிடுறேன். இமேஜ் சைஸ் அப்படின்னு போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, பட் சென்டிமீட்டர் கிடையாது, இன்ச்சஸ் வச்சுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். வித்து வந்து 36, ஹைட்டு வந்து இது, ரெசல்யூஷன் வந்து 200. இதுதான் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இங்கேருந்து Ctrl R கொடுத்தீங்கன்னா இந்த கிரிட் லைன் வந்து க்ரியேட் ஆகும். இந்த கிரிட் லைன்லேருந்து லைட்டாக இழுத்திங்கனாலே போதும், இந்த மாதிரி ஒரு லைன் வரும். இதை வந்து சென்டரில் வந்து வச்சுருங்க. சென்ட்ரல் பொசிஷன் வைக்கும்போது ரெண்டாக பிரிஞ்சிடும். இப்போ வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பேஜ், ரைட் சைடு பேஜ் அப்படிங்கிறது அலோகேட் ஆயிடுச்சு. சரி, இதில் என்னென்ன இமேஜஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. நான் வந்து சில இமேஜஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இமேஜஸை தான் நான் வந்து அங்கே போட போகிறேன். அதுலேயும் வந்து குறிப்பாக எந்த இடத்துல கலர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட், ஏன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கும்போது க்ரியேட்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே கலராகவே போட்டிங்கனாலும் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் வரும். அதாவது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக் இல்லாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் க்ளோஸ்அப் ஷாட்டு, இப்போ இந்த ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம இந்த இடத்துல வைக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பிரைடுக்காகவே வந்து பண்ண போகிறது. இப்போ இந்த ஷாட்டை நான் ஃபஸ்ட்டு எப்போயுமே ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து டேரெக்டாக இதுக்குள்ளே போட்டுறாதீங்க. இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணுற இமேஜ்னால் நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போயிருங்க. நெக்ஸ்ட் பேஜில் போய் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தூக்கிட்டு வந்தாலும் கூட நல்லாயிருக்கும். அது வந்து பிரச்சனை இருக்காது. ஒரு சில பேஜ் கட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி கட் பண்ணி தூக்கிட்டு வாங்க. க்ரியேட்டிவ் பேஜஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி ப்ரோ, இதை வந்து உட்காந்து ஒன்றுனா கட் பண்ணணுமா, கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கட் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா செலெக்ஷனில் சப்ஜெக்ட் செலெக்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுங்கும் போது ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குதோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக செலக்ட் ஆகிக்கும். ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருக்காது, இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை போட்டோன்னே Ctrl C, ஏன்னா செலக்ட் ஆகிருச்சு, Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து Ctrl V பேஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அந்த இது வந்து பேஸ்ட் ஆகிரும். இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் எங்கே வச்சுக்கலாம், நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ப்ரோ ரொம்ப பெருசாகிருச்சு ப்ரோ, கண்டிப்பாக வந்து பெருசாக தான் இருக்கும். ஒரு இமேஜை பொறுத்து தான் வந்து இதாகும். இமேஜ் எனக்கு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக சின்னதெல்லாம் வந்து ரொம்ப பண்ணிடாதீங்க. ரொம்ப சின்னது பண்ணாலும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஓரளவுக்கு அதே மாதிரி டச் ஆகிற மாதிரி வைக்க வேண்டாம். ஏன்னா கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து க்ராப் பண்ணி விட்ருவாங்க. இப்போ நான் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ராஸ் பண்ணிக்கலாம். க்ராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வரும். ஏன்னா க்ராஸ் பண்ணும்போது பிக்சரை இன்னும் கொஞ்சமே வந்து நம்ம ஜூம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறையா. இப்போது இந்த இடத்துல ஜூம் பண்ணியிருக்கேனா, இப்போ கேட்கலாம் ப்ரோ இதெல்லாமே ஓகே ஆயிடுச்சு, இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ரஃபாக க்ரியேட் பண்ணுறதுனால தான் நான் செலெக்ஷன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் செலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இருக்கா, இங்கே செலெக்ஷன் பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த கலர் டோன் வந்து கொண்டு வந்துருச்சு. அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து மற்ற பிரகாரம் வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ வந்து எனக்கு இது பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக மெர்ஜ் ஆகலை. பேக்ரவுண்ட் டோன் ஒரு மாதிரி இருக்குது. நான் கொண்டு வந்த இமேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெட்டிஷ் கலரில் வந்து செட் ஆகிருச்சு. அப்படின்னா க்ரீனுக்கு ரிலேட்டடாக வந்து கலர் கரெக்ஷன் நம்ம பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, அது ஒரு விஷயம் இருக்குது, அது நல்லா நோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல இருக்கிற இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணுமா, கண்டிப்பாக. இப்போது இங்கே இருக்கிற இமேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரைடோட ஃபோக்கஸ் ஆகிற ஏரியா மட்டும் போடுங்க. இப்போ இதில் வந்து இந்த கண்ணு நல்லாயிருக்கு அப்படின்னா இதை மட்டும் இல்லை, இந்த இமேஜ்லேருந்தே எடுத்துக்கலாம். இதுவே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல நான் போட்டு இந்த இடத்துல இந்த இதோட நெத்தி சுட்டி இந்த இடத்துல இந்த லேயர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லேயர் பாக்ஸுக்கும் மேலே தான் நீங்கள் போடணும். இப்போ நான் இதை கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணுங்கள், அந்த இது வந்து செலக்ட் ஆகும். இப்போ நம்மளோட பிக்சரை வந்து அந்த லேயருக்கு மேலே போட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டேன்னா க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், க்ரியேட் ஆகிடும். ஏன் ப்ரோ வரல, ஹைட் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி விடுங்க, அன்ஹைட் ஆகிடுச்சுங்களா. இப்போ இதை Ctrl T கொடுத்து லைட்டாக ஜூம் பண்ணி அந்த பொண்ணோட கண்ணை மட்டும் நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரே இமேஜை தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதே பிக்சரை நான் மேலே ட்ராக் பண்ணி வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கு. இப்போது இந்த ரெண்டு பிக்சர் வந்து சேமாக ஒரே ஈக்குவலாக வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பொசிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை.
பொசிஷன் சேஞ்ச் பண்ணாமே ஒரு சில இமேஜஸில் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறத அடுத்ததில் சொல்கிறேன். இதில் வந்து அடுத்த ஒரு ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு இவ்வளோ பெரிய இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எம்டியாக இருக்குது அப்படின்னா இந்த எம்டி ஸ்பேஸில் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்கும்போது இந்த கிளிப்பிங் மாஸ்க் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ரெண்டு ஒப்பாசிட்டி மட்டும்தான் 20% அதிகம் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒப்பாசிட்டி வந்து 100% வச்சுக்கிறேன். 100%ல் வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பிரைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொண்ணோடதில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணணும். பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏனோ தானோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். Ctrl Shift Alt B ஓகேங்களா. பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற மாதிரி வரும். Ctrl Shift Alt B. இதில் உங்களுக்கு இதில் என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அந்த கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போது ரெட்டு தான் இருக்குது அப்படின்னா ரெட்டை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதுக்கு அடுத்தது எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் எல்லோவை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். ரெடியூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ரெட்டு வந்து கம்மி பண்ணியாச்சு. இப்போ இந்த பிக்சர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்டோட லைட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து ஒப்பாசிட்டி கொடுக்காதீங்க, ஃபில் வந்து கம்மி பண்ணுங்கள். ஃபில் கம்மி பண்ணும்போது பேக்ரவுண்டோட லைட்டாக மெர்ஜ் ஆகும். இப்போ கேட்கலாம், ஃபில் கம்மி பண்ணும்போது இது வந்து பிளாக்காக மாறிடுச்சலாம். நம்ம வச்சிருக்கிற மாஸ்க் லேயர் பாருங்கள் பிளாக்ல இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், இதை வந்து ரிவர்ஸ் இன்வெர்ட் பண்ணிடுங்க. இன்வெர்ட் பண்ணுறதுக்கு Ctrl I கொடுத்திங்கன்னா போதும், இன்வெர்ட் ஆயிரும். இப்போது ஒப்பாசிட்டி வந்து நம்மளோட இந்த இதில் ஃபில் வந்து அப்படியே கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணும்போது கலர் டோன் நல்லா இருக்கா. இப்போ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகணும். இப்போது இந்த கேரக்டரை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து டூப்ளிகேட் காப்பி ஒன்று எடுத்து வைக்கணும். கீழ் லேயர் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன கலர் வந்து இதில் அதிகமாக இருக்குது, ரெட் அதிகமாக இருக்குது. பட் ரெட்டு இருக்கணும், ஆனால் வந்து லைட்டாக ரெட்டு தெரிஞ்சால் போதும் பேக்ரவுண்டோட அப்படின்னா இந்த இமேஜில் Ctrl M அப்படின்னு கொடுங்க. கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். கர்வ்ஸில் தான் வந்து RGB கலரை வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டவே கொடுக்கும். அதனால தான் வந்து இது கொடுக்குறது. லெவல்ஸ்லேயே RGB இருக்குது. பட் நீங்கள் கர்வ்ஸில் பண்ணும்போது அந்த சார்பாக இருக்கிற ஹைலைட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலுக்கு கிடைக்கும். இப்போது இது நான் க்ரியேட் பண்ணோன்னா சேனல் பாருங்கள், RGB சேனல் இருக்குது. RGB சேனல் நல்லா தான் இருக்குது, கலர் சூப்பராக இருக்குது. அதனால் வந்து RGB சேனல் சேஞ்ச் பண்ணாதீங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு ரெட் அதிகமாக இருக்கிறதுனால ரெட் சேனலாக நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெட் சேனல் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் சேனல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்டரில் பிடிச்சி முன்னாடி பின்னாடி இழுப்பாங்க. அப்படி வந்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு இது ஆங்கிள் வராது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூவை வந்து லைட்டாக இங்கே கொண்டு போங்க. ரெட் அதிகமாகுதுங்களா, நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெட் அதிகமாகும். இல்லாட்டி இங்கே கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வரும்போது அப்படியே ரெட்டு கொஞ்சம் டல்லாகுதுங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவுட்புட் உண்மையாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு ரெட்டு ரொம்ப கம்மி பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கம்மி பண்ணால் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா க்ரீன் சேனல் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் க்ரீன் சேனலை லைட்டாக ஓகே. இப்போது பிக்சர் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ப்ளூ சேனலும் இருக்குது. அப்படிங்கும்போது ப்ளூ லைட் கீழ் சைடில் ப்ளூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும், லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், பழைய பிக்சரு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். பழைய பிக்சர் எப்படி இருக்குது, அதுவே இப்போ கால்குலேஷன் கொடுக்கும்போது அதோட டின்ட்டோட ஆட் ஆகி வரும்போது ரொம்பவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இது வந்து இதோட முடிஞ்சான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியல. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தான் வந்து இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் எல்லாமே இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக நீங்கள் மெர்ஜ் பண்ணியே ஆகணும். இப்போ பேக்ரவுண்டோட இது மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் லுக்கில் இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிக்சரை நம்ம பேக்ரவுண்டுக்கு கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு கீழே தான் வந்து இந்த பிக்சர் இருக்குது. இப்போ இந்த பிக்சரை இன்னொரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துகிட்டு ஒரிஜினல் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கலர் டோன் வந்து நான் மாற்றுறேன். ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் கொண்டு போயிடலாம். ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஏன்னா ஸ்க்ரீனுங்கும் போது பேக்ரவுண்டு இதாகிடுச்சுங்களா, மேலே இருக்கிற லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வந்து ஸ்மூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி ஓரளவுக்கு 10 அந்த மாதிரி வச்சுட்டு மேல் லேயரோட எட்ஜை மட்டும் லைட்டாக அழிச்சு விடுங்க. ஒப்பாசிட்டி ரொம்ப வைக்காதீங்க, ஓரளவுக்கு வச்சுட்டு எட்ஜை அழிச்சு விடுங்க. கிளாத் இருக்கிற ஏரியாவில் மட்டும் கொடுங்க, ஹேர் கட்டை வந்து கொடுத்துட வேண்டாம். இது எல்லாமே வந்து ஒரு ட்ரிக்ஸு தான், லைட்டாக பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கீழ் லேயரை ஹைட் பண்ணுறேன், மேல் லேயர் பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அளவுக்கு தான் வந்து இது பண்ணியிருக்கேன். நீ கொஞ்சமே அழிக்க அந்த எட்ஜு பிளாக் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழிய ஆரம்பிச்சிடும்.
இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த ஃபெதருங்கிற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா எடுத்தோன்னா ஃபெதர் கொடுத்தீங்கன்னா ஏதோ ரப்பர் வச்சு அழிச்ச மாதிரியே அந்த ஒரு ஃபீல் வரும். ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்ரவுண்டை மாற்றும் போது தான் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஒப்பாசிட்டி வந்து எடுத்தோன்னா ஒரே ஒப்பாசிட்டியில் வச்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? நிறைய ஒப்பாசிட்டி வைக்கணும். இப்போ நான் பேக்ரவுண்ட், அதாவது இந்த சால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், லைட்டாக ஒப்பாசிட்டி வச்சு அழிச்சு விடும்போது பின்னாடி இருக்கிற அந்த பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா சாலில் தெரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இந்த மரத்தோட இது வந்து லைட்டாக ஒப்பாசிட்டியாக தெரியுதுங்களா? இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே ஆல்ட்டு பிடிச்சி ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துகிட்டு கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து மெர்ஜ் ஆயிரும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் இதை தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டாலும் நெக்ஸ்ட்டு ஒரு சன்ரைசஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு க்ளோனஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த லேயருக்கு மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நியூ எம்டி லேயர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம மெர்ஜ் பண்ண லேயருக்கு மேலே ஒரு எம்டி லேயர் வச்சுருக்கேன். இந்த லேயரில் ஒரு கிரேடியன்ட் ஃப்ளோ வர மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். கிரேடியன்ட் ஃப்ளோனா இங்கே கிரேடியன்ட் மேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டூலில் கிரேடியன்ட் மேப்னு இருக்கும். இந்த டூல் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இந்த டூலில் எம்டி, ஏன்னா ஃபுல்லாக ஃபில் வேண்டாம், ஒரு சைடு டார்க்காக இருக்கணும், ஒரு சைடு போக போக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறதுனால டெம்ப்ளேட் வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கில் போயிட்டீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எடுங்க. எனக்கு ஒரு சைடு இருந்தால் போதும், ஒரு சைடு வேண்டாம். அதனால் இங்கே பிளாக் கலருக்கு மட்டும் நான் இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கலர், இந்த ப்ளூ கலர் இருக்கிறதுனால ப்ளூ, இல்லாட்டி ஒரு ஆரஞ்சு டோன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு டோனில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போது நான் இங்கே க்ரியேட் பண்ணும்போது கிரேடியன்ட் ஜஸ்ட்டு நீங்கள் இங்கிருந்து ஒரு ட்ராக் பண்ணி இழுங்க. ஏன்னா மேலே வந்து திக்காக இருக்கும், கீழே வர வர பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு டிண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ டிண்ட் வரணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இங்கிருந்து இழுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சைடு வந்து டிண்ட் இழுத்துட்டேன். இப்போ இந்த ஆரஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிண்ட்டை கலர் மோடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் மோடு பார்த்தீங்கன்னா லீனியர் டாஜ் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணிடுங்க. லீனியர் டாஜ் ஆட் பண்ணும்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதிலிருந்து ஹைலைட் இன்னி கொஞ்சமே வந்து நல்ல ஒரு, இப்போ இதோட கலரை கொஞ்சம் மாற்றினாலும் கூட மறுபடியும் இங்கே போய் மாற்றணுன்ட்டு இல்லை, கண்ட்ரோல் U கொடுத்தீங்கன்னா போதும் ஹியூ சாச்சுரேஷன் வந்து ஆட் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் இந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு ஓகேனா இந்த இடத்துல இது பாருங்கள், பிக்சரோட கலர் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் மெர்ஜான மாதிரி வருதுங்களா? இப்போ இந்த கிரேடியன்ட் ஆஃப் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ நார்மலாக இருக்குது பாருங்கள். கிரேடியன்ட் ஆன் பண்ணும்போது அதோட ரியாலிட்டி வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் போட்டாச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெட்டிங்கோட ஹைலைட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ இந்த தண்ணி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஏரியாவையெல்லாம் தூக்கிட்டு வந்து போடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுட்டேன். மேலே இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில், ரெண்டுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறனால கொஞ்சம் ஹைலைட் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா எனக்கு இந்த பிரைடு மட்டும் ஹைலைட் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி க்ளோ கொடுத்தேன் அதே மாதிரி க்ளோ வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட் தான், ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் முடிச்சிட்டேன். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது ஃபைனல் கலர் கரெக்ஷன் ஓவராலாக பிக்சருக்கு பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் E கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதாக வந்து மெர்ஜ் ஆயிரும். சி கிராப் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது எக்ஸ்ட்ரா போச்சுன்னா அது எல்லாத்தையுமே கிராப் பண்ணிடும். என்ட்ரு அடிச்சிருங்க, ஃபுல்லாகவே வந்து கிராப் ஆயிடுச்சு அந்த இமேஜ். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து கேமரா ரா ஃபில்டர் அப்படிங்கிறத ஃபில்டர் வந்து மாற்றிடலாம். லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போது ஃபில்டரில் கேமரா ரா ஃபில்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிருங்க. ஏன்னா ஃபைனலாக ஒரு சீட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இங்கே பாருங்கள் பேசிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து டிண்ட் கலர் மாற்றினீங்கன்னா ஓவராலாக டிண்ட்டே வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஏன்னா வேறு டிண்ட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு டிண்ட் கலர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹைலைட் ஆகலை, ஆல்ரெடி கான்ட்ராஸ்ட் இருக்குது, அதனால் வந்து எக்ஸ்போசரு கான்ட்ராஸ்ட்டு நம்ம கொடுக்க தேவையில்லை. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் வந்து கம்மி பண்ணிங்கன்னா நல்லா டார்க் ஆகும். நல்லா கம்மி பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு -3, 4 அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே மைனஸில் இருக்கும்போது ஒயிட் வந்து ப்ளஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதே 3, 4 கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒருக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஐ மாதிரி, இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்குங்களா டிண்ட்டோட. இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு தான் வந்து இந்த மாதிரி இது வந்து கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் குயிக்காக வந்து ஒரு ஆல்பம் பேஜ் டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். எப்பயுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு 4 இமேஜ் எடுத்து வச்சு உள்ளே ஃபஸ்ட்டு கொண்டு போயிடணும். அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அடுத்தடுத்த லேஅவுட் வந்து நம்ம அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிராப்பிங் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். என்னோடய பேசிக் வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமேல் வந்து அடுத்தடுத்து புது லேஅவுட்டெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி க்ரோமுக்கும் வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு இமேஜ்லேயே வந்து
மல்டி டிசைன் எப்படி பண்ணுறது, எப்பயுமே வந்து என்கிட்ட ஒரு 10 இமேஜ் இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 2 இமேஜ் 3 இமேஜ் இருந்தாலே ஒரு கிரியேட்டிவ் பேஜ் வந்து அழகாக நம்ம பண்ணி முடிக்க முடியும். இந்த பிஎஸ்டி டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.